نحمده ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்ட அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை நானும் இந்த நாட்களிலே சிறந்த நாட்களான இந்த ஜுமாவுடைய நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியுள்ள இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அவனுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஏற்ற கூலியை அல்லாஹ் ரஹ்மான் முழுமையாக தந்தல் புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சமாக ஒருவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அந்த 6 அடிப்படை விஷயங்களை ஒரு முஃமின் கட்டாயமான முறையிலே ஈமான் கொண்டால்தான் அவன் உண்மையான ஒரு முஸ்லீமாக ஆக முடியும். அந்த அடிப்படையில இந்த ஈமானுடைய 6 அடிப்படை அம்சங்கள், இந்த 6 அடிப்படை அம்சத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 6மே மறைமுகமான விஷயங்கள். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு ஆணி வேறாக ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மறைமுகமான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது. அப்படிப்பட்ட அந்த மறைமுகமான விஷயங்கள் ஒண்ணுதான் அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு தெரியாம இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்தானோ அந்த மனிதனுக்கு ஏற்ற கூலியை நாளை மறுமை நாளிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொர்க்கம் நரகம் என்ற 2 படைப்புகளை அல்லாஹ் படைத்து வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்டமான படைப்புகள்ல ஒன்றான இந்த நரகத்தை குறித்துதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே நாம் தெரிய போறோம். எல்லா மனிதர்களுக்குமே இந்த நரகத்தை பற்றி பேசும் பொழுது, இந்த நரகம் என்ற இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவோம். ஆனால் இந்த பயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நிலையிலும் இருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நிலையிலுமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹுடைய தண்டனைகளை குறித்து, அல்லாஹுடைய வேதனைகளை குறித்து. நாளை மறுமை நாளிலே நாம் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்தோமோ அதற்கான கூலி அல்லாஹ் நாளை மறுமையில கொடுப்பானே, அந்த மறுமை நாளில கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனைகளை அதிகமாக நினைவு கூறக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களிடத்திலுமே நம்ம போய் கேட்டா, உங்களுக்கு இந்த உலகத்துல எதுங்க ரொம்ப ஆசை, உங்களுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்துல நீங்க எதற்காக வேண்டி வாழ்றீங்க அப்படின்னு முஸ்லிம்களிடத்துல நம்ம கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், நான் எப்படியாவது
ஏதாவது அமல்களை செஞ்சாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், சொர்க்கத்துல போய் நிம்மதியா இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சொர்க்கத்துக்கு நான் போக வேண்டும் என்பதாக தான் எல்லா மனிதருடைய ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய வேண்டும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கட்டாயமான முறையிலே நரகத்தை பற்றி அவன் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா நரகத்தை பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் அறிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன செஞ்சிருவான், அதிகமான அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நரகத்தினுடைய அந்த தண்டனை அவனுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அதிகமான பாவங்கள் அவனிடத்துல நிகழாது, அதிகமான நன்மைகளை செய்து செய்து ஒரு கட்டத்துல சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு இந்த நரகத்தை பற்றியான அச்சம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மவுத்தோட நமக்கு முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு கடுமையான ஒரு முறையில நம்ம நோய்வாய்ப்படுறோம் அப்படின்னா எல்லா மனிதரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு இப்ப மவுத்து வந்துடாதா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் மவுத்து வந்தா நிம்மதியா இருப்பேனே என்று இந்த உலகத்துல அவன் அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன தண்டனைகளுக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மரணம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் பாவங்கள் செய்து அல்லாஹ் ஒரு சரியான முறையில நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்திலே இருப்போம். அந்த நரகமானது என்றென்றும் அழியக்கூடாது கிடையாது, இந்த உலகத்தை போன்று அது அழிந்து விட போவது கிடையாது, என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு மத்தியில இந்த நரகத்தை பற்றி பேசப்படுவது மிகவும் குறைந்து விட்டது. நரகத்தை பற்றியான அச்சம் ஒரு சில நிலைகள்ல மட்டும்தான் நமக்கு ஏற்படக்கூடியது மாதிரி இருக்கு. அப்ப எல்லா நிலைகளிலுமே மனிதர்கள் இந்த உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா நிலைகளிலும் சம்பாதிக்கணும், நம்மளுடைய குடும்பம் நிம்மதியா இருக்கணும், நாம நிம்மதியா இருக்கணும் என்று இந்த உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பித்த ஒரே காரணத்தினால மறுமையை பற்றியான அந்த பயம் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொண்டு இருப்பதை சமகாலத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒவ்வொரு முஃமினுமே கட்டாயமான முறையில இந்த நரகத்தை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுறான், நரகத்துல கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளை பற்றி பேசுறான், நரகவாசிகளுடைய நிலைகளை பற்றி பேசுறான். இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் குர்ஆனை எடுத்து வாசிக்கிறோம், குர்ஆனை ஓதக்கூடியவங்களா இருக்கிறோம், தமிழ் அர்த்தங்களோடு நாம் ஓதுறோம். ஆனால் அந்த நரகத்தினுடைய அந்த பயம் நம்ம இடத்துல ஏற்படுதா? நரகம் பற்றியான ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த நரகத்தினுடைய தாக்கம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமான முறையில ஏற்படுகிறதா என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கிறான். ஆனா நம்மள எத்தனை பேர் நாமும் அந்த நரகத்தை பயந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு இந்த நரகத்தை பற்றியான அந்த அச்சத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் அந்த நரகத்தை பற்றி பேசுகிறானே. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வல அஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வ அப்கா, அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வேதனை மிகவும் கடுமையானது, மிகவும் நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. அப்ப இந்த உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், இந்த உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனைகள் எல்லாம் ஒரு சர்வ சாதாரணமாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மறுமையினுடைய அந்த வேதனை, நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனையை இந்த உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அல்லாஹுடைய வேதனை அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. அப்போ ஒவ்வொரு வசனங்களிலுமே, நரகத்தை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களிலுமே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கிறான். ஒத்தகுன்னார் அல்லத்தி உஇத்தத் காஃபிரீன், காஃபிர்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கான ஒரு எச்சரிக்கையாக குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கு. அப்ப இந்த நரகத்தை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக அறிந்திருந்தால் நாளை மறுமையிலே நாம் சுவனம் செல்லக்கூடிய அந்த பாதையை இலகுவாக்குவதற்கு இந்த நரகத்தினுடைய அச்சம், இந்த நரகத்தை பற்றியான பயம் நமக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். நரகத்தை பற்றி ஒரு மனிதன் அறிந்து கொண்டாலே தவிர அவனால் சொர்க்கத்திற்கு இலகுவாக போக முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த நரகத்தை பற்றி குர்ஆனில பல்வேறு இடங்கள்ல பேசலாம். அப்ப அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவுடைய உரையில இந்த நரகம் என்றால் என்ன, இந்த நரகத்தினுடைய ஒரு சிறிய அறிமுகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிந்து கொள்ளும்.
இந்த உலகம் எந்த அளவுக்கு நிரந்தரமானதா, அல்லது இந்த உலகத்துல நாம நிரந்தரமாக வாழ முடியுமா என்று பல்வேறு மனிதர்கள் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த உலகம் அழிந்து போகும். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதருமே நிரந்தரமாக இருந்து விடவே முடியாது. ஆனால் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இந்த நரகமானது நிரந்தரமானது. இந்த நரகத்தை எவனாலே அழிக்க முடியாது. இந்த நரகம் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன், யார் தன்னுடைய இறைவனை பாவியான நிலையில அதிகமான பாவங்களை இந்த உலகத்திலே செய்தவாறு தன்னுடைய இறைவனை யார் சந்திக்கிறாரோ, ஃபஇன்னலஹு ஜஹன்னம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவனுக்கு நாம் நரகத்தை வைத்திருக்கிறோம். அந்த நரகத்துல அவனால நிம்மதியா வாழவும் முடியாது, நிம்மதியாக சாகவும் முடியாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. அப்ப இந்த முஜ்ரிம் பாவி என்பதற்கு அதிகமான அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம், யாரு அல்லாஹை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹை நிராகரித்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பாவி என்பதாக விளக்கம் கொடுக்கிறார்கள். அதே போல யார் ஒரு மனிதர் முஸ்லிமாக இருந்து அல்லாஹ் தடுத்த பெரும் பெரும் பாவங்களை யார் செய்கிறார்களோ அவர்களும் பாவி என்பதாக அதிகமான அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ யாரு அல்லாஹை பாவியான நிலையில சந்திக்கிறார்களோ அந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, உன்னால இந்த நரகத்துல நிம்மதியா வாழவும் முடியாது, நிம்மதியா சாகவும் முடியாது, நிரந்தரமாக இந்த நரகத்திலே நீ இருப்பா என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை சொல்லக்கூடியவனா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த நரகம், இந்த நரக நெருப்பினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அந்த நரக நெருப்பினுடைய இந்த தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் இருக்குல்ல, இந்த சூரியன் எவ்வளவோ கோடி மைல்களை தாண்டி இருக்கிறது. ஆனால் அதனுடைய வெப்பத்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியல. ஒவ்வொரு வீடுகளிலுமே ஃபேன் வச்சிருக்கோம், ஏசி வச்சிருக்கோம், ஏர் கூலர் வச்சிருக்கோம். இப்படி நம்மளுடைய உடலை அந்த சூட்டை தணிப்பதற்காக எத்தனையோ விதமான பொருட்களை நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில அந்த நரக நெருப்பினுடைய தாக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு மடங்கு, இந்த உலகத்துல எவ்வளவோ மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மால பொறுத்து கொள்ள முடியலையே, இதே போன்று 70 மடங்கு வெப்பத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த நரகத்திலே வைத்திருக்கிறான் என்பதாக சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்கானத்துல காஃபியத்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த வெப்பமே எங்களுக்கு போதுமானதா இருக்கு. சவுதி அரேபியால அந்த காலத்துல உள்ள வெப்பம், இந்த வெப்பமே எங்களுக்கு போதுமானதா இருக்கு, இதுவே எங்களால பொறுத்து கொள்ள முடியலையே என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வெறும் ஒரே ஒரு மடங்கு தான். அந்த 70 மடங்குல வெறும் ஒரே ஒரு மடங்கு தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பம். நாளை மறுமையில நரகவாசிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய வெப்பம் இதே போன்று 70 மடங்கு என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வெப்பமாக இருக்கும், எவ்வளவு கடுமையாக அல்லாஹை நிராகரித்த ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் நரகவாசிகளுக்கு அந்த நரகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதே போல அந்த நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும், இந்த நரகத்தினுடைய தாக்கத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். அந்த நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில ஒரு பலத்த ஒரு சத்தம் கேட்குது, ஒரு மிக கடுமையான ஒரு சத்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, நீங்க அந்த சத்தத்தை கேட்டீங்களா, அந்த சத்தம் உங்க காதுல விழுந்துச்சா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அதற்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சத்தம் எப்படி உருவானது தெரியுமா, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த நரகத்திற்கு மேல இருந்து ஒரு கல் அல்லாஹ் போட்டான், நரகத்திற்கு மேலிருந்து ஒரு கல்லை அல்லாஹ் போட்டான். அந்த கல்லு அதனுடைய அடிமட்டத்தை அடையும் பொழுது இந்த சத்தம் ஏற்பட்டுச்சு. எத்தனை ஆண்டுகள், 70 ஆண்டுகள். ஒரு கல் மேல இருந்து கீழே வருவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம மாடியில இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி போட்டா அப்படின்னா எவ்வளவு மைக்ரோ செகண்ட்ல கீழே வந்து விழுகுது. ஆனால் 70 ஆண்டுகள் ஒரு கல்லு பயணித்து அதனுடைய அடிப்பகுதியை அடைவதற்கு இவ்வளவு வருடங்கள் ஆயிருக்கு அப்படின்னா அல்லாஹ் அந்த நரகத்தை நரகவாசிகளுக்கு எவ்வளவு கடுமையானதா அல்லாஹ் படைச்சிருக்கான், எவ்வளவு பிரம்மாண்டமானதாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நாம சொர்க்கத்தை பற்றி கேட்கும் பொழுது அந்த சொர்க்கத்துல நம்ம இருக்கணும், இந்த சொர்க்கத்துல நம்ம அனுபவிக்கணும், சொர்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்துல இருக்கும். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை பற்றி பல்வேறு வர்ணனைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொர்க்கத்தினுடைய வாசல்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒவ்வொரு நன்மைக்கு ஏற்றவாறு, ஒவ்வொரு அமல்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அதே போல நரகவாசிகளுக்கும் அவர்கள் இந்த உலகத்துல செஞ்ச அந்த பாவங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் நரக வாசல்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது லஹா சபஅத்துன் அபுவாப், அல்லாஹ் 7 வாசல்களை நரகத்திற்கு வைத்திருக்கிறான் என்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இது நரகத்தை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம். நரகம் எவ்வளவு தாக்கமா இருக்கும், எவ்வளவு ஆழமா இருக்கும், நரகத்தினுடைய அந்த கதவுகள் எத்தனை இருக்கும், எத்தனை வாசல்கள் இருக்கும், இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள், பல்வேறு அத்தியாயங்கள்ல நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளை பல்வேறு விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வேதனைகள்ல, அந்த தண்டனைகளை ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளும். அதுல அந்த நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதலாவதான தண்டனை, அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பாலான ஒரு ஆடையை அல்லாஹ் அவங்களுக்கு அணிவிப்பான். நாளை மறுமை நாளில நரகவாசிகள் என்று அவர்களுக்கு முடிவான பிறகு அவர்களை நரகத்திற்குள் போடுவதற்கு முன்னாடி அவர்களுக்கு இரும்பாலான ஒரு ஆடையை அல்லாஹ் அணிவிப்பான். அந்த இரும்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு. ஒரு இரும்பு எவ்வளவு காய்ச்ச முடியுமோ, எவ்வளவு அதை சூடாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பாலான ஒரு ஆடைய அல்லாஹ் அந்த நரகவாசிக்கு அணிவிப்பான். அப்படி அணிவித்த பிறகு யுஸப்பு மின் ஃபௌக ருஸிஹிம் அல் ஹமீம், கொதிக்கக்கூடிய நீர். அறிஞர்கள் அந்த கொதிக்கக்கூடிய நீருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு தண்ணிய அவ்வளவுதான் கொதிக்க வைக்க முடியும், அதுக்கு மேல கொதிக்க வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் அந்த நரகவாசியினுடைய தலைகளிலே ஊற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிடும். முதலாவதாக அவர்களுக்கு இரும்பாலான, பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பாலான ஒரு ஆடை. அந்த ஆடைக்கு பிறகு தலையிலே கொதிக்கக்கூடிய நீர். அந்த நீரினுடைய அளவு எவ்வளவு கொதிக்க முடியுமோ அவ்வளவு கொதிச்சாச்சு அந்த நீர். அந்த நீரை அல்லாஹ் அந்த நரகவாசியினுடைய தலைகளிலே ஊற்றுவான். அப்படி ஊற்றும் போது அந்த நரகவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யுஸ்ஹரு பிஹி மா ஃபி புத்தூனிஹிம் வல் ஜுலூத், அந்த கொதிக்கக்கூடிய நீரை அவங்க தலையில ஊற்றும் பொழுது அவருடைய உடலில் உள்ள, அவருடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குடல்கள், அவருடைய தோள்கள் இதெல்லாம் உருகி அப்படியே வழி. இப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இதெல்லாம் அந்த வேதனையாக அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லி காட்டுறான். வலஹும் மகாமியா மின் ஹதீத், அவர்களுக்கு இரும்பாலான ஒரு செம்மட்டையிலான ஒரு அடியும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி தண்ணியை ஊத்தின பிறகு மலக்குமார்கள் அவர்களை கூட்டிட்டு போய் ஒரு இரும்பாலான ஒரு செம்மட்டை எடுத்து அவருடைய தலைகளில் அடிக்கப்படும். இது வெறும் ஒரு முறை மட்டும் நடக்காது, மீண்டும் மீண்டும் அந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் எத்தனை முறை அந்த வேதனையை கொடுக்க சொல்லி நாடி இருக்கானோ அத்தனை முறை அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே அந்த வேதனைகள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் வேறொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல் அதைனா இன்கான ஜஹீமா, அவர்களுக்கு அவருடைய கைகளை கழுத்தோடு சேர்த்து, அவருடைய கைகளை கழுத்தோடு சேர்த்து ஒரு சங்கிலியால் இடப்படும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கான். அப்படி அவர்கள் சங்கிலியால் இடப்பட்டதுக்கு அப்புறம் கையும் அவருடைய கால்களும் கழுத்தோடு சேர்த்து சங்கிலியால போட்டப்பட்டதுக்கு அப்புறம் அவனால அந்த இடத்துல இருந்து நகரவே முடியாது. அப்ப அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து ஹுதூஹு ஃபகுல்லூ, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள் என்று கைகளுக்கும் விலங்கிடப்படும். சும்மல் ஜஹீம சொல்லு, பிறகு அவனை நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரூஹா சபஊன திராஅன் ஃபஸ்லுகு, பிறகு 70 முழ சங்கிலி, சுப்ஹானல்லாஹ், 70 முழ சங்கிலியை அவருடைய பின்துவாரம் வழியாக புகுத்தப்பட்டு அவனுடைய மூக்கின் வழியாக வெளியேற்றப்படும். சுப்ஹானல்லாஹ், மிக கடுமையான ஒரு வேதனை. நாளை மறுமை நாளிலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது வெறும் ஒரு கட்டுக்கதையோ ஒரு மனிதன் உருவாக்கி வைத்த கதையோ கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வஹியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பின்துவாரம் வழியாக அந்த சங்கிலிகள் புகுத்தப்பட்டு அவனுடைய மூக்கின் வழியாக எடுக்கப்பட்டு அவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப எவ்வளவு கடுமையா இருக்கும். அந்த மலக்குமார்கள் கத்துவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க. ஆனால் அந்த மலக்குமார்களுக்கு அந்த நரகவாசிகள் கத்தக்கூடிய அந்த சத்தம், நரகவாசிகள் கதறக்கூடிய அந்த சத்தம், அவர்கள் அழுகக்கூடிய சத்தம், இது எதுவுமே கேட்காது. இந்த உலகத்துல நம்ம யாராவது ஒருத்தரை வேதனை செய்யும் பொழுது, அவர்களை அடிக்கும் பொழுது அவங்க ரொம்ப கத்துனாங்க, ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இறக்கப்பட்டு விட்டுருவோம். ஆனால் மலக்குமார்கள் அப்படி கிடையாது.
அல்லாஹ் நரகவாசிகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் மிகவும் கடுமையானவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அந்த மலக்குமார்கள் ரொம்ப கடுமையானவங்க. அவங்களுக்கு கருணையே கிடையாது. அவங்க ஒரு மனிதன் அழுகிறானா, கத்துறானா, கதறானா, எந்த விஷயத்தையுமே பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை இட்டிருக்கான், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவி இருக்கானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் மலக்குமார்கள். இப்படியாக மலக்குமார்களும் அங்க கடுமையானவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. இப்படியே அவர்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு வருடங்கள் கடந்து போகும், பல்வேறு ஆண்டுகள் கடந்து கொண்டே போகும். அப்ப அந்த நரகவாசிகள் இருக்காங்கள, அவர்கள் நரகத்தினுடைய காவலாளியை அழைப்பாங்க. யா மாலிக்கே, இந்த நரகத்தினுடைய காவலாளியே, உங்க இறைவன்கிட்ட சொல்லி எங்களுடைய வேதனையை கொஞ்சம் குறைக்க சொல்லு, இல்லை எங்களை இதோட அழித்து விட சொல்லு என்பதாக அந்த நரகவாசிகள் அந்த வேதனையை தாங்க முடியாம இந்த மலக்குமாரிடத்துல புலம்பக்கூடியவளா இருப்பாங்க. அதற்கு மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் காலு இன்னக்கும் மாக்கிசூன். இதற்கான பதிலை மலக்குமார்கள் எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு 1000 ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த நரகவாசிகள் புலம்பிட்டே இருப்பாங்க, கத்திட்டே இருப்பாங்க. ஆனால் மலக்குமார்கள் ஒரு 1000 ஆண்டுகள் கடந்த பிறகு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க, இன்னக்கும் மாக்கிசூன், நீங்கள் இதுல நிரந்தரமாக இருப்பீங்க, இந்த நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய எல்லா வேதனையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் நரகவாசிகளுக்கு பதிலளிப்பாங்க. அப்ப திரும்பியும் அந்த நரகவாசிகள் மலக்குமார் இடத்துல ஒரு அனுமதி கேட்பாங்க. ஓதோ ரப்பக்கும் யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மின் அஸாப், ஒரே ஒரு நாளாவது கொஞ்ச நேரமாவது எங்களுக்கு இந்த வேதனையை கொடுக்காம இருக்க சொல்லி உங்க இறைவனிடத்துல கேளுங்களேன், அல்லாஹ் இடத்துல கேளுங்களேன் என்று அந்த மலக்குமார்கள் கத்துவாங்க, புலம்புவாங்க. எல்லா விதமான வேதனைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப மலக்குமார்கள் கேட்பாங்க, உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரலையா? உங்களுக்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு யாருமே உங்க இடத்துல வரலையா என்று அந்த நரகவாசி இடத்துல கேட்பாங்க. அதற்கு நரகவாசிகள் சொல்லுவாங்க, பலா, எல்லாமே வந்தாங்க, எல்லாமே மார்க்கத்தை பற்றி சொன்னாங்க, எல்லாமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதாக அந்த நரகவாசிகள் பதிலளிப்பாங்க. அப்ப அந்த ஒரு நிலையில அவன் எவ்வளவு கத்துனாலும், எவ்வளவு புலம்புனாலும், எவ்வளவு கதறினாலும் அந்த ஒரு நிலையில அவனுடைய காதுகள்ல கேட்கவே செய்யாது. இந்த உலகத்துல அல்லாஹ் அவனை அழுகும்படி அல்லாஹ் சொன்னான், இந்த மார்க்கத்துல நிலையாக இருக்கும்படி அல்லாஹ் சொன்னான், ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இந்த நரகவாசிகளுக்கு கட்டளையிட்டானே. ஆனால் இந்த உலகத்திலே வாடும் பொழுது இதை எதுவுமே செய்யாம நிம்மதியாக சந்தோஷமாக ஏதோ பிறந்துட்டோம் மரணிக்க போறோம் என்று வாழ்ந்த அந்த மக்கள் நாளை மறுமையில நரகத்துல புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. இப்படியே போக அவர்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பசி ஏற்படும். உலகத்துல நம்மளால ஒரு சில நாட்கள் சாப்பிடாம இருக்க முடியாது. அதே போல அல்லாஹ் அந்த நரகவாசிகளுக்கும் ஒரு பசி ஏற்படுத்தும். அந்த பசியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது ஒரு 50,000 ஆண்டுகள் கடந்த ஒரு பசி. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஆண்டுகள் ஒரு மனிதன் பசியாக இருந்தான் அப்படின்னா எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியவனா இருப்பான். அப்போ அந்த நரகவாசிகள் மலக்குமாரிடத்துல கேட்பாங்க, வனாது அஸ்ஹாபன் நார், அந்த மலக்குமார்களிடத்துல அவங்க கேட்கும் பொழுது கூடவே எல்லா சொர்க்கவாசிகளும் இருப்பாங்க. சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க, நரகவாசிகள் இருக்கிறாங்க. நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இடத்துல பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னah, அந்த சொர்க்கவாசிகள் இடத்துல அந்த நரகவாசிகள் கேட்பாங்களாம், அன் உஃபீலு அலைனா மின் மாஇன் அவ் மிம்மா ரஸகக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கொஞ்சோடு ரிஸ்க், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி கொஞ்சோடு தண்ணீரை மேல ஊத்துங்களேன் அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் அந்த வேதனையில அந்த சொர்க்கவாசிகள் இடத்துல கெஞ்சக்கூடியவளா இருக்கிறாங்க. அப்ப அந்த சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய ஒரு பதில், இன்னல்லாஹ ஹர்ரமஹும் அலல் காஃபிரீன், அல்லாஹ் இந்த 2 விஷயத்தையுமே, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள அந்த ரிஸ்கையும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள அந்த நீரையும் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், நீங்கள் இந்த நரகத்திலே நிரந்தரமாக இருங்கள் என்பதாக அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு பதிலளிப்பாங்க. இப்படியே 50,000 ஆண்டுகள் கடந்து போக போக அவர்களுக்கு அளவு கடந்த ஒரு பசி ஏற்படும். ஆனால் அல்லாஹ் அந்த நிலையில அவர்களுக்கு உணவளிப்பான். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை பற்றி சொல்லி காட்டும் பொழுது மின் ஷஜரின் மின் ஸக்கூம், நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து முளையக்கூடிய ஒரு மரம், நரகத்தினுடைய அடித்தளம் 70 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த கல் இருக்குல்ல, அந்த அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மரத்திலிருந்து மின் ஸக்கூம், ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திலான ஒரு உணவை அல்லாஹ் அந்த நரகவாசிகளுக்கு கொடுப்பான். அந்த உணவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது முட்கள் நிறைந்த மரம், அதிகமான முள்ளுகள் அந்த மரத்துல இருக்கும்.
அந்த முட்கள் நிறைந்த அந்த உணவை அவன் உண்ணும் பொழுது அவனுடைய தொண்டையிலே அது சிக்கி அவனுடைய குடலிலே அது மாட்டி இதன் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு வேதனையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இப்படியாக அல்லாஹ் அவர்களுக்கு உணவை குறிப்பிட்டிருக்கான். அதே போல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பானம், இந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நரகவாசிகள் அந்த நெருப்பு அவருடைய உடலிலே படும் பொழுது ஒரு விதமான சீல் வெளியாகும்ல, அந்த சீல் தான் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய குடிபானம். அதே போல ஒரு கொதிக்கக்கூடிய நீர் தான் அவர்களுக்கு குடிபானமாக கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. இப்படியாக மிகவும் கடுமையான வேதனைகள் நாம் எல்லாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான வேதனைகள் அல்லாஹ் வைத்திருக்கானே. அப்போ மனிதர்கள் எல்லாம் இப்படி இருப்போமா? எல்லாமே ஒரு 5 அடிக்கு அல்லது ஒரு 60 கிலோ 70 கிலோ ஒரு மனிதர்களாக நாம் இருப்போமா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் அந்த தண்டனைகளுக்கு ஏற்றவாறு, அவன் கொடுக்கக்கூடிய அந்த வேதனைகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் அந்த நரகவாசியினுடைய தோற்றத்தை அல்லாஹ் முழுமையா மாற்றிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகவாசியினுடைய அந்த தோற்றத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, மா பைன மன்கபில் காஃபிர், ஒரு காஃபிருடைய ஒரு நரகவாசியினுடைய அந்த 2 தோள் புஜங்கள், நரகவாசியினுடைய 2 தோள் புஜங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, மசீரத்து ஸலாஸத்தி அய்யாமின் லிர்ராகிபில் முஸ்ரிஇ, ஒரு மனிதன் விரைவாக கடந்து செல்றான், விரைவாக பயணம் செல்றான். அவன் பயணம் செய்து செய்து ஒரு 3 நாட்கள் ஆனான். அவன் எவ்வளவு தூரம் பயணம் செய்து போவானோ அவ்வளவு தூரம் அந்த நரகவாசியினுடைய 2 தோள் புஜங்கள். சுப்ஹானல்லாஹ், நரகவாசிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம், ஒரு மனிதன் 3 நாட்கள் பயணம் செஞ்சு போறான், ரொம்ப விரைவா பயணம் செஞ்சு போறான். அந்த 3 நாட்கள்ல அவன் அடையக்கூடிய ஒரு தூரம் இந்த நரகவாசியினுடைய 2 தோள் புஜங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒவ்வொரு முறையுமே அவங்க நரகத்துல அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாங்களே. இப்ப நம்ம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நெருப்பு காயம் நம்முடைய கையில பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள தோள்கள் எல்லாம் உறிஞ்சிடும். அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே தெரியாது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, குல்லமா நுலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதா, அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வேதனை செய்யும் பொழுது அந்த தோள்கள் எல்லாம் உருகி போகுமே, மீண்டும் மீண்டும் அந்த தோள்களை நாம் உருவாக்கி கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு, இதற்கான காரணம் அவர்களுக்கு இந்த வேதனையை உணர வேண்டும், இந்த வேதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தோள்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நரகவாசியினுடைய அந்த தோற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது அதுல ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. நரகவாசியினுடைய கடவாய்ப்பல், நம்முடைய கடவாய்ப்பல் எவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகவாசியினுடைய அந்த கடவாய்ப்பல்லை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, இன்ன சிர்ஸஹு மிஸ்ல உஹத், உஹது மலை, நம்ம ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த உஹது மலை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அந்த உஹது மலையினுடைய அளவுதான் நரகவாசியினுடைய கடவாய்ப்பல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் அந்த நரகவாசியினுடைய தோற்றத்தை மிக பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் அதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக என்ற ஒரு துஆவோடு எனது முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது உரையிலே நரகத்தை பற்றியான ஒரு சிறிய அறிமுகத்தையும் நரகத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன் ஹதீஸிலே எவ்வாறு கூறியிருக்கிறார்களோ அதை அப்படியாக நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டுள்ள அந்த தண்டனைகள், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டுள்ள அந்த நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைகள் என்பது குறைவுதான். இது அல்லாத பல்வேறு தண்டனைகளை, பல்வேறு வேதனைகளை நாம் மறுமை நாளிலே வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப குர்ஆனிலே பல்வேறு வேதனைகள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த வேதனைகளில் ஒரு சில விஷயங்களை தான் நாம் தெரிஞ்சு கொண்டோம். ஆனா இதை விட அதிகமான வேதனைகளை அல்லாஹ் அந்த நரகவாசிகளுக்கு வைத்திருப்போம் என்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கு. ஆனால் இந்த நரகவாசிகளுக்குமே சரி, அல்லாஹ் ஒரு இலகுவான ஒரு தண்டனையை வச்சிருக்கான். எல்லா விஷயத்திலுமே இலகுவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான். அதே போல நரகவாசிகளுக்கு
அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனைகளிலுமே இலகுவான ஒரு தண்டனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே மிக இலகுவான மிக லேசான ஒரு தண்டனை ஒரு நரகவாசிக்கு கொடுக்கப்படும். அது எப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னா, பழுக்க காய்ச்சப்பட்ட 2 ஒரு நெருப்பாலான கங்குகளை அந்த நரகவாசியினுடைய அந்த குதிங்கால்ல அல்லாஹ் வைப்பான். நரகவாசியினுடைய குதிங்கால்ல பழுக்க காய்ச்சப்பட்ட நெருப்பாலான அந்த கங்குகள் வைக்கப்படும். இதன் காரணமாக அவன் மூளையெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சு அவனுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு ஓட்டைகளின் வழியாக அந்த மூளை அப்படியே உருகி வடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு இலகுவான ஒரு வேதனை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கு. அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக நரகத்தை பற்றியான யோசனை நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நரகத்தை பற்றியான அந்த தண்டனைகள் நம்முடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். நரகத்தை பற்றியான அந்த அச்சம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய உள்ளத்திலே இருந்துட்டே இருந்துச்சுன்னா நாம் ஒருபோதும் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம். அதிகமாக நன்மைகளை செய்ய ஆரம்பிப்போம். சொர்க்கத்திற்கான அந்த வழிகளை தேடி ஒவ்வொரு முறையும் நாம் பயணிக்கக்கூடியவளா இருப்போம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நிலைகளிலுமே இந்த நரகத்திலிருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும், நரகத்திலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பல்வேறு துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகையில அத்தியாயத்துல ஓதக்கூடிய துவாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹே எனக்கு இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, இந்த ஜஹன்னம்ல இருந்து பாதுகாப்பாயாக, அந்த கபரினுடைய வேதனைகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு முறையும் நாம் தொழுகும் பொழுது, அந்த அத்தியாயத்தை அமர்விலே நாம் உட்காரும் பொழுது இந்த துவாவை நாம் எல்லாமே செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்ட படைப்பான இந்த சொர்க்கமும் நரகமும் ஒரு அடியானுக்காக பிரார்த்தனை செய்யும். ஒரு அடியானுக்காக அல்லாஹ்வுடைய படைப்பான இந்த சொர்க்கமும் நரகமும் பிரார்த்தனை செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு அடியான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல 3 முறை யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்வாயாக, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்வாயாக என்று 3 முறை எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்கிறானோ அந்த சொர்க்கமானது அல்லாஹ்விடத்திலே நமக்காக பிரார்த்தனை செய்யும், யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்திற்குள் நுழையவே, இவனை சொர்க்கத்திற்குள் நுழையவே என்பதாக அந்த சொர்க்கமானது நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும். அதே போல எந்த ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 7 முறை அல்லாஹ்விடத்திலே இந்த நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறானோ, யா அல்லாஹ் என்னை இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று ஒரு நாளைக்கு 7 முறை எந்த ஒரு அடியான் பிரார்த்தனை செய்கிறானோ இந்த நரகமானது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும், யா அல்லாஹ் இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்து, யா அல்லாஹ் இவனை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று அந்த நரகமானதை நமக்காக பிரார்த்தனை செய்யும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொரு முறையும் தொழுகிறோம், ஒவ்வொரு முறையும் நாம் திக்ரு செய்யறோம், ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவைகளை இறைவனிடத்துல கேட்கக்கூடியவளாக இருக்கிறோம். அதுல எந்த ஒரு பிரார்த்தனை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க, ஒவ்வொரு முறையும் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்க. அந்த சொர்க்கமும் நரகமும் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியதா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக இந்த தர்மத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, ஒலவு பிஷக்கி தம்ரா, நீங்கள் சதகா செய்யுங்க, நீங்க பொருளாதாரத்தை செலவு செய்யுங்க. எதற்காக? ஒரு பேருத்தம்பளத்தை கொடுத்தாவது நீங்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒத்தக்குன்னார ஒலவு பிஷக்கி தம்ரா, நரகத்தை பற்றி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு பேருத்தம்பளத்தை கொடுத்தாவது இந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு மத்தியில பல்வேறு மனிதர்கள் கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல மார்க்கம் சம்பந்தமான பணிகளை நடத்துவதற்கு நிறைய இடங்கள்ல இருந்து வசூல் பண்றாங்க. பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ்வுடைய இல்லத்தை அமைப்பதற்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்ம இடத்துல கையேந்தக்கூடியவளா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில நாம கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரமானது நம்மை நாளை மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். எனவே அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா மைசூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசனுடைய கட்டுமான பணிக்காக வசூல் எடுக்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிந்த அளவுக்கு, உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பொருளாதாரத்தை செலவு செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில தூய்மையான நீயத்தோடு, தூய்மையான இஹ்லாஸோடு நீங்க அல்லாஹ்விடத்துல அந்த பொருளாதாரத்தை செலவு செஞ்சீங்க அப்படின்னா அந்த பொருளாதாரமானது நாளை மறுமை நாளில நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நரகத்தை பற்றி அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக, அதிகமாக அச்சப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறிவிழ்வானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.
ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அஸாபன்னார் وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.